ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ். இன்னைக்கு டாபிக்ல எப்படி நம்ம வந்து நார்மல் ஸ்கெட்ச் அண்ட் பொசிஷன் ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் ஸ்கெட்ச் அண்ட் பொசிஷன் ஸ்கெட்ச் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நான் கேட்டே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஸ்கெட்ச் வரைகிறதுக்காக இந்த ஸ்கெட்சர் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்கெட்ச் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இது பக்கத்தில் இன்னொரு ஸ்கெட்ச் இருக்கும், பொசிஷன் ஸ்கெட்ச். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் ஸ்கெட்ச் அண்ட் பொசிஷன் ஸ்கெட்ச் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3D மாடல் பாருங்கள். இந்த 3D மாடல் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3D மாடல் இல்லை, நம்ம எந்த 3D மாடல் ட்ரா பண்ணாலும் சரி அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். இந்த 3D மாடலை ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னா இப்போது நான் இந்த பேஸ் ட்ரா பண்ண போகிறேன். இந்த பேஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்குது 140 லென்த் அண்ட் இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 84. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஐ செலக்ட் த டாப் வியூ. இது நம்மளோட டாப் பிளேன். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா ஐம் கோயிங் வித் சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் கன்ஸ்ட்ரைன். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் 140 அண்ட் இந்த விட்த் வந்து 84. ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஓரியன்டேஷன். இப்போ இதை நான் வந்து பேட் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 18 mm. ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு பேட் 18 mm டிஸ்டன்ஸ். ஓகே, ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டு டிஃபால்ட்டாக இந்த ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரியன்டேஷன் பாருங்கள். இந்த ஓரியன்டேஷனும் இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஓரியன்டேஷனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஓரியன்டேஷன். பட் நமக்கு வந்திருக்கிற ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு டில்ட் ஆகி வந்திருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நார்மல் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளோட XY பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஓரியன்ட் ஆகாத காரணத்தினால ஸோ இந்த மாதிரி நம்மளோட மாடலும் ஓரியன்ட் ஆகும். ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் வந்து கரெக்டாக ஓரியன்ட் ஆகாத டைமில் ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அடுத்து இந்த கட்டு ட்ரா பண்ணலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட் இருக்குது. ஸோ இந்த கட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ, பட் இந்த சைடில் இல்லை, இந்த சைடில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாடல் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போதும் நமக்கு வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாமல் பொசிஷன் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணும்போது we can control the origin. நான் என்ன பண்ணுறேன், இந்த பேடை இந்த ஸ்கெட்ச் இந்த ரெண்டையுமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் ஓரியன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டாப் லைனில் வரைய போகிறோம். பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாப் லைனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பொசிஷன் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் வந்து நம்ம எந்த பிளேன் யூஸ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். பிளேன் ஆர் எனி சர்ஃபேஸ் we can select. நான் இந்த இடத்துல இந்த டாப் பிளேன் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் சூஸ் பண்ணோன்னு பாருங்கள் இந்த கோஆர்டினேட் வந்து நமக்கு இங்கே தெரியும். இந்த கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகுது. பட் இந்த ஓரியன்டேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஓரியன்டேஷன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ ஆல்வேஸ் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது நம்மளோட ஓரியன்டேஷன் எப்போவுமே நீங்கள் இந்த டைரக்ஷனை ஹரிசாண்டல் டைரக்ஷனாகவும் இந்த டைரக்ஷனை வெர்டிகல் டைரக்ஷனாகவும் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட மாடல் கரெக்டான ஓரியன்டேஷனில் கிரியேட் ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுமே தலைகீழாக இருக்குது. சேம் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான ஓரியன்டேஷன். நம்மளோட ஆக்சிஸ் எப்போவுமே ஸோ ஹரிசாண்டல் இப்படி இருக்கணும், ஸோ வெர்டிகல் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஹரிசாண்டல் டைரக்ஷன், திஸ் ஷுட் பி அவர் வெர்டிகல் டைரக்ஷன். இந்த மாதிரி நம்ம ஆர்ஜினை செட் பண்ண போகிறோம். ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து we want to convert this vertical into horizontal. this horizontal into vertical இது வந்து அப்படியே ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நான் ஸ்வாப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. பட் வெர்டிகலோட டைரக்ஷன் மட்டும் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுக்கு கிளிக் வெர்டிகல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஓரியன்டேஷன் இருக்கணும். இதுதான் வந்து ப்ராப்பரான ஓரியன்டேஷன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல். ஸோ நம்மளோட குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், 4 குவாட்ரண்ட் வரும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்ஜின். ஓகேங்களா? இப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் ஒரு கிராஃப் ஷீட். ஸோ இது நம்மளோட ஹரிசாண்டல்,
ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஹரிசாண்டல் தான். அண்ட் திஸ் வெர்டிகல். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஆல்வேஸ் நம்ம ஸ்கெட்ச் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஓரியன்டேஷன் வரும். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹரிசாண்டலாகவும், ஸோ இந்த டைரக்ஷன் வெர்டிகல். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஓரியன்டேஷன் செட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் எங்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மேக் இட் லைக் திஸ். ஸோ ஸ்வாப் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே மாறி இருக்கும், ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டுமே மாறி இருக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் தலைகீழ நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் போயிட்டு I just click this rectangle and click here. Dimension same, length வந்து 140 and this value 84. இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன் பாருங்க, நமக்கு கரெக்டான ஓரியன்டேஷன் வரும். இங்கே பாருங்க, once I created I get the correct orientation. ஸோ 18 ஐசோமெட்ரிக் செட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல், இப்போ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடில் அட்டாச் ஆகிருக்குது. இதே நம்ம பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணலாம். இப்போ நார்மல் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணால் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐம் யூஸிங் நார்மல் ஸ்கெட்ச். ஸோ நார்மல் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக் சர்ஃபேஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கிரியேட் திஸ் ப்ரொஃபைல். ஸோ நான் கம்ப்ளீட் ப்ரொஃபைலையும் வரையாமல் ஜஸ்ட் ரேண்டமாக இது எப்படி வருதுங்கிற ஒரு டெமோக்காக உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு just make it into vertical and this point to this point coincident. Horizontal and move line. Vertical, align these two coincident. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கார்னர். ஸோ நான் ப்ராப்பராக டைமென்ஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஓரியன்டேஷனுக்காக தான் இதை ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை நான் ட்ரா பண்ணிவிட்டு ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு இந்த ப்ரொஃபைல் இந்த பக்கம் வந்திருக்கணும், இந்த ப்ரொஃபைல் இந்த பக்கம் வந்திருக்கணும், பட் வந்து ஆப்போசிட்டாக வந்திருக்குது. எதனால அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால இந்த கோஆர்டினேட் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. அதனால இந்த மாடலும் வந்து இந்த மாதிரி தப்பாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இந்த பேக் சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸில் இந்த பேக் சர்ஃபேஸ் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இப்படி வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் இந்த டைரக்ஷனில் இருக்குது, வெர்டிகல் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக வெர்டிகலோட டைரக்ஷன் கரெக்டு, பட் ஹரிசாண்டல் டைரக்ஷன் வி நீட் டு ரிவர்ஸ். ஸோ ஹரிசாண்டல் வந்து இந்த டைரக்ஷனில் வரணும். ஜஸ்ட் ஹரிசாண்டலை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்கள். இந்த கண்டிஷனில் ஸ்வாப் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஹரிசாண்டல் வெர்டிகலும் கரெக்டாக தான் எடுத்துருக்குது. அதனால் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஹரிசாண்டலை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. எகைன் நான் இந்த ப்ரொஃபைலை இங்கே இருக்கிற மாதிரியே ட்ரா பண்ணுறேன். ஸோ ரஃபாக தான் ட்ரா பண்ண போகிறேன், டைமென்ஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், அதனால் இதெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கறதுனால நான் எந்த யூஸுமே வர போகிறதில்ல. ஜஸ்ட் ஐ மேக் திஸ் vertical and the profile comes like this, horizontal tangency. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ரஃப் அந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகி இதில் ஃபில்லட்லாம் வரும், அதெல்லாம் நோ இஷ்யூ. இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பொசிஷன் நமக்கு கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். இந்த பொசிஷன் ஸ்கெட்சோட செகண்ட் யூஸ் பார்க்கலாம். இப்போ இந்த 3D மாடலோட இந்த சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மேலே மவுண்ட் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நான் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஒன் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், நம்மளோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது நம்மளோட டிஃபால்ட் ஆர்ஜின், நம்ம கேட்டையோட டிஃபால்ட் லொக்கேஷன் இது. ஸோ இதனால் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது இந்த சர்க்கிளை அலைன் பண்ணுறதுக்காக மறுபடியும் நம்ம கன்ஸ்ட்ரெயின் அலைன் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி இந்த மாதிரி நம்ம ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்லாம் நம்ம அலைன் பண்ணால் தான் இது வந்து மிடில் அலைன் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பொசிஷன் ஸ்கெட்சில் எப்படி நம்ம கரெக்டாக சென்டர் அந்த ஆர்ஜினை எப்படி சென்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்கெட்சை டெலீட் பண்ணிக்கிறேன்.
டெலிட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டில் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் எலமெண்ட் பாயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து சர்க்கிள், ஸ்பியர் அண்ட் எலிப்ஸ் சென்டர், இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன் செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுறேன். பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸில் இந்த சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆர்ஜின் இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கொடுக்க போகிறேன். எந்த இடத்துலனா இதில் போயிட்டு இதில் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்னு இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் பாயிண்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட். நீங்கள் இதை செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஆர்ஜின் லொக்கேட் ஆகும். ஸோ நம்ம ஓகே கொடுத்தோன்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த சர்க்கிளை வந்து சென்டர் பண்ணலாம். இப்போ நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டைமென்ஷன் கொடுத்தாலே இது வந்து நமக்கு கன்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்குது. எக்ஸிட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தட் ஸ்கெட்ச் வித் ஆர்ஜின். பட் இந்த ஆர்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஆர்ஜின்னா, நம்மளோட டிஃபால்ட் ஆர்ஜின் எப்போவுமே இந்த பிளைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஸ்கெட்சுக்கான டெம்பரவரி ஆர்ஜின் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பொசிஷன் ஸ்கெட்சோட இன்னொரு யூஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஆர்ஜின் வேணும், ஸ்கெட்ச் இந்த சர்ஃபேஸில் ட்ரா பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஆர்ஜின் வேணும் அப்படின்னா we can set the position sketch, இந்த சர்ஃபேஸை ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் பாயிண்டில் போயிட்டு ஐ செலக்ட் திஸ் பாயிண்ட். இந்த சாலிடோட இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதை ப்ரொஜெக்ஷன் பாயிண்டாக வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஓரியன்டேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹரிசாண்டல் ரிவர்ஸ், இந்த ஓரியன்டேஷன் நமக்கு வைக்கும்போது ஓரியன்டேஷன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணி டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து we can easily give the dimension. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பொசிஷன் ஸ்கெட்சை யூஸ் பண்ணலாம். யூ கேன் see here. ஸோ இந்த ஆர்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்சுக்கான ஆர்ஜின், இந்த ஸ்கெட்சுக்கான ஆர்ஜின் இங்கே இருக்கும். பட் பை டிஃபால்ட்டான ஆர்ஜின் வந்து எப்போவுமே வந்து இந்த 3 பிளேனை இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்துல தான் நமக்கு மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கெட்சுக்கான டெம்பரவரி ஆர்ஜின் தான் இதெல்லாம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே எனக்கு ஒரு சிலிண்டர், இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அது ஒரு 50 mm நான் பேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் யூஸிங் நார்மல் ஸ்கெட்ச். ஸோ எனக்கு நான் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் இருந்தது அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் யூஸிங் நார்மல் ஸ்கெட்ச். ஸோ நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள், இந்த மாடல் வந்து ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓரியன்ட் ஆகலை. அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிளோட, அதாவது இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனோட மிடில் எனக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ண முடியாது. ஸோ நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்டன்ஸ் வைஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதுவே நம்ம பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் அந்த ஸ்கெட்சை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ எம் யூஸிங் த பொசிஷன் ஸ்கெட்ச், இந்த இடத்துல போயிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் ஆர்ஜின் கிரியேட் ஆயிருக்குது. இந்த ஆர்ஜினை இந்த சர்ஃபேஸோட எக்ஸாக்டாக மிடில் பாயிண்ட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா we have the option here பேரி சென்டர். பேரி சென்டர் அப்படின்னா நம்ம எந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த சர்ஃபேஸை மிடில் ஆர்ஜின் செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் வந்து இந்த சர்ஃபேஸோட மிடில் வந்துருச்சு. பட் வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டுமே தலைகீழ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஸ்வாப் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் வெர்டிகல் சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் ஹரிசாண்டலோட டைரக்ஷன் கரெக்ட், வெர்டிகலை மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஓரியன்டேஷன் ப்ளஸ் இந்த ஆர்ஜினும் நமக்கு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இந்த ஆர்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். இந்த டைமென்ஷனை மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஸ்கெட்ச் ஆட்டோமேட்டிக்கலாக கன்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இந்த பொசிஷன் ஸ்கெட்சில் இருக்குது. நான் ரெஃபரன்ஸ் பேஸாக எடுத்துக்கிறேன். பை டிஃபால்ட் இந்த ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எனக்கு இந்த சர்ஃபேஸோட சென்டரில் இந்த ஆர்ஜின் வேணும் அப்படின்னா we can யூஸ் பேரி சென்டர். ஸோ பேரி சென்டர் போயிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜினை கரெக்டாக ஃப்ளிப் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக தான் இருக்குது, அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்ஜின் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ் ஆகணும், இந்த கார்னரில் வேணும் அப்படின்னா we can choose ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். இந்த ப்ரொஜெக்ஷன் பாயிண்டில் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆர்ஜின் இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்ஜினை செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்செக்ஷன் 2 லைன் அப்படின்னா நம்ம 2 லைன் செலக்ட் பண்ணும்போது ஸோ அந்த 2 லைனை எந்த இடத்துல இப்போ இந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தது அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். இந்த ஹரிசாண்டல் லைனும் இந்த வெர்டிகல் லைனும் கனெக்ட் ஆகும்போது இதில் இன்டர்செக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு இந்த ஆர்ஜின் வேணுங்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் 2 லைன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கர்வ் இன்டர்செக்ஷன் எல்லாமே நமக்கு சேம் தான்.
கர்வுங்கிறது ஆர்க் ப்ரொஃபைல் மாதிரி நமக்கு இருந்தாலும் இன்டர்செக்ட் ஆகும், இந்த மாதிரி லைன்ஸ்லேயும் இன்டர்செக்ட் ஆகும். இப்போ இந்த லைனும், ஸோ இந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது ஸோ கர்வ் இன்டர்செக்ஷன்ங்கிறது வி நீட் டு செலக்ட் ஒன் ஆர்க் ப்ரொஃபைல். நமக்கு ஆர்க் ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை, பட் வி கேன் யூஸ் இன்டர்செக்ஷன் 2 லைன்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆர்ஜின் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரியல் டைமாக ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆல்வேஸ் வந்து எப்போவுமே பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் அண்ட் பூலியன் ஆப்ரேஷன் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மாடலிங் பண்ணுறது, ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.